வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம். இதில் பல்வேறு விதமான கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிஸ்களை நாங்கள் தொகுத்து வருகிறோம். இன்னைக்கு நான் கொண்டு வந்த இந்த ஸ்டோரி உங்களை தலை சுத்த வைக்க இருக்கிறது. எந்த அளவில் யாரை நம்பினோமோ அந்த நபரை கழுத்தாய் அறுத்து விடுவார். எப்படி நம்பலாம், எப்படி நம்பக்கூடாது, இந்த நம்பிக்கை எப்படி ஒரு குடும்பத்தோடைய கனவுகளை அளித்தது என்கிற இந்த கதை. இந்த கதையை கடைசி வரை பாருங்கள். கடைசி வரை உங்களுக்கு புரியாமல் இருக்கும் எப்படி, என்ன, எப்போ நடக்க போகிறது என்று. ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். மதுராவிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வசித்து வந்த ரிட்டையர்ட் ஆர்மி மேன், ஒரு சூபேதார். இவருடைய பெயர் சூபேதார் பேதார் சிங். மிகவும் பிரபலமான ஒரு குடும்பம். அனைத்து நபர்களுக்கு மத்தியில் ரொம்பவே மரியாதை இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். சூபேதார் பேதார் சிங்கிற்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகனுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்த ஒரு மகனும் இருக்கிறார். 2வது மகன் மான்வேந்தர், இவருக்கு பெண்ணை பார்க்க தொடங்குகிறார். பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ரச்சனா என்கிற பெண் பிடித்து அவருடன் நிச்சயதார்த்தம் நடக்கிறது. மார்ச் 26ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு மான்வேந்தர், ரச்சனா இருவருக்குமே திருமணம் நடந்து விடுகிறது. திருமணம், அந்த கொண்டாட்டம், அந்த சந்தோஷம், ஒட்டுமொத்த கிராமமே இந்த திருமணத்தை கொண்டாடியது. அவ்வளோ முக்கியமான அந்த குடும்பம் அது, அந்த கிராமத்திற்கு. இளந்தம்பதியர்கள் 2 பேருமே தன்னுடைய புது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ரச்சனா ரொம்பவே ஒரு அழகான பெண். பாசத்தை கொட்டுகிறார் கணவர் மீது, குடும்பத்தின் மீது, மாமா மாமியார் மீது, எல்லாருமே சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அதே போன்று மான்வேந்தர் தன்னுடைய மனைவியை மிகப்பெரிய அளவில் நேசிக்க தொடங்குகிறார். இந்த கிராமத்தில் இவர்களுக்கு 2 வீடுகள் இருந்திருக்கிறது. ஒரு பழைய வீடு, அதில் தான் எல்லாருமே கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார்கள். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா கிராமப்புறங்களில் 2 மகன்கள் இருந்தால் இன்னொரு வீட்டை கட்டி 2 பேருமே தனித்தனியாக பிரித்து வைக்கிறது வழக்கம். அதே போன்று சூபேதார் பேதார் சிங் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை வைத்து இன்னொரு புதிய வீட்டை கட்டுகிறார். இந்த வீடு பழைய வீடு கிராமத்தின் மத்தியில் இருக்கிறது. இந்த புதிய வீடு கிராமத்தின் ஒரு கடைசி ஓரப்புறத்தில் இருக்கிறது. இப்போ புது வீட்டில் யாருமே வசிப்பதில்லை. எல்லாருமே கூட்டு குடும்பமாக பழைய வீட்டில், பெரிய வீட்டில் தான் இருக்கிறார்கள். திருமணமாகி 15 நாட்கள், 15வது நாள் மான்வேந்தர் தன்னுடைய தகப்பனார் பேதார் சிங் அவரிடம் போகிறார். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம், இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் திருமணம் செய்து கொஞ்சம் நாட்கள் தான் ஆகிருக்கு, ஒருத்தர் நாங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு சில நாட்களுக்கு நாங்கள் இந்த புதிய வீட்டில் போய் இருக்கலாமா? இப்போ தான் திருமணம் நடந்திருக்கு, ப்ரைவசி கிடையாது, அதெல்லாம் ஒரு விஷயமாக பார்த்து அவரும் ஒத்துக்கிட்டார். சரிப்பா, நீ போயிட்டு வா, சாப்பாட்டுக்கு இங்கே வந்துரு, போய் படுக்கிறது இருக்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே இருங்க. ஓகே, மான்வேந்தர் ரச்சனாவை கூப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அந்த புதிய வீட்டிற்கு போயிடுறார். புதிய வீட்டிற்கு போய் அதுதான் முதல் இரவு. அந்த புதிய வீட்டில் மான்வேந்தர் என்ற ரச்சனாவிற்கு அன்னைக்கு இரவு சந்தோஷமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இரவு 1 மணி அளவில் அந்த வீட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய சத்தம், கூச்சலுடன் ஒரு பெண்மணி அங்கிருந்து ஓடி வருகிறார். யாருன்னு பார்த்தால் ரச்சனா. ரச்சனாவுடைய அந்த கதறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் ஓடி வருகிறார்கள் பின்னாடி. குடும்பத்தினர்கள் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மான்வேந்தருக்கு ஷாக் அடித்து விட்டது, கரண்ட் அடிச்சிருச்சு, மயக்கம் அடிச்சு கீழே விழுந்திருக்காரு. யாருக்குமே ஒன்றுமே புரியலை. எல்லாருமே ஓடுறாங்க அந்த புதிய வீட்டை நோக்கி. அங்கே போய் பார்த்தால் மான்வேந்தர் தரையில் கிடக்கிறாரு. அவருடைய காலில் ஒரு தீப்பட்ட காயம் ஒன்று இருக்கிறது. பக்கத்திலேயே ஒரு வயர் கிடக்கு. யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. உடனடியாக மான்வேந்தரை தூக்கி மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவமனையில் இருந்த டாக்டர் அவரை பிராட் டெஸ்ட் என்று கூறுகிறார். அதாவது நீங்கள் கொண்டுட்டு வரும்போதே உயிர் போயிருச்சு. ஒரு ஆக்சிடெண்ட். எப்படி இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது யாருக்குமே புரியலை. அடுத்த நாள் மான்வேந்தரை அடக்கம் செய்து விடுகிறார்கள். 15 நாட்கள் தான் ஆனது திருமணமாகி. இப்படி ஒரு நிலையா? சந்தோஷமாக இருந்த குடும்பம். ஒவ்வொரு நாளும் அங்கே கெஸ்ட் வர்றார்கள்.
இன்னும் அந்த பெண்ணுடைய அந்த மருதோனை கூட காயவில்லை. அந்த அளவில் ஒரு கொடூரமான செய்தி. ஒட்டுமொத்த கிராமமே துக்கத்தில் இருக்கிறது. இளம் பையன் ஷாக் அடிச்சு எப்படி இறக்கலாம் என்று. இப்போ ரச்சனா கணவரை இழந்து துக்கத்தில் இருக்கிறார். குடும்பமே துக்கத்தில் இருக்கிறது. ஒரு வாரம் 10 நாள் கழிந்ததற்கு பின்பு மான்வேந்தருடைய தகப்பனார் பேதார் சிங் தன்னுடைய மருமகளுடைய அந்த துக்கத்தை பார்க்க முடியவில்லை. நம்மளாம் கொஞ்சம் எப்படியோ தைரியமாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம். கணவரை இழந்த அந்த பெண்ணை எங்களால் பார்க்க முடியவில்லை. அந்த பெண்ணிற்கு ஒரு ஆதரவாக போய் என்னுடைய தாய் வீட்டில் போய் இருந்துட்டு வாமா, நாங்கள் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். மான்வேந்தருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மறு திருமணம் என்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உன்னுடைய துக்கம் தான் எங்களுக்கு பெரிய துக்கமாக இருக்கிறது. அவர்களும் ஒரு நல்ல குடும்பம். அப்படிதான் ரச்சனாவையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ரச்சனா தொடக்கத்தில் இல்லை, என்னுடைய கணவர் வாழ்ந்த வீடு இந்த 15 நாட்களாக இருந்தால் கூட நான் என்னுடைய கணவரை மிக அதிகமாக நேசித்து விட்டேன், நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் என்று கூறிய பின்பு கூட வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய தாய் வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்கள். 1 மாதம் 2 மாதம் 1 வருடம் 2 வருடம் கழிந்தது. அதாவது 2023ஆம் ஆண்டு வந்துவிட்டது. இதற்கு இடையில நீங்கள் பார்த்தீர்களா, 1 முறையோ 2 முறையோ ரச்சனா மாமா மாமியாரை பார்த்துட்டு போயிருக்கிறார். நல்லது கெட்டதுக்கெல்லாம் இவர்கள் அங்கே போக, அந்த பெண்ணிற்கு எல்லாமே செய்ய, எல்லாமே இவர்கள் பார்த்துட்டு வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு பேதார் சிங்குடைய மூத்த பையன் வெளியூரில் வேலை பார்த்து வருகிறார். தன்னுடைய மகன் மனைவியுடன் வீட்டுக்கு வர்றார், கிராமத்திற்கு வர்றார். இதற்கு இடையில நீங்கள் பார்த்தீர்கள்னா மான்வேந்தருடைய மொபைல் ஃபோன் அது வீட்டில் இருந்திருக்கு. அந்த மொபைல் ஃபோனை பார்த்த உடனேயே தன்னுடைய மகனுடைய ஞாபகம் வந்து விட்டது. இது அந்த இறப்பு நடந்த ஒரு சில நாட்களில் நடந்த விஷயம். அந்த ஃபோனில் பல நபர்களுடைய ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. இவர் ஃபோன் எடுத்து யாருக்கெல்லாம் தெரியலையோ இந்த மாதிரி மான்வேந்தர் இறந்து விட்டான் என்கிற அந்த துக்க செய்தியை கூறுவது, அவர்கள் அங்கிருந்து இது ஒரு 2-3 நாட்கள் நடந்திருக்கிறது. இவரால் அந்த ஃபோனை அட்டென்ட் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் முடிவு செய்து அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து ஒரு பெட்டியில் போட்டு அடைத்து விட்டார். மான்வேந்தருடைய பல பொருட்கள் அதுடன் சேர்ந்து அந்த மொபைல் ஃபோன். இப்போ இந்த மூத்த பையனுடைய மகன், அவருடைய அம்மா, அதாவது மூத்த பையன், மருமகள், பேரன் 3 பேருமே வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் 1 வருடம் கழித்து. சின்ன குழந்தைகள் சுட்டியாக இருப்பார்கள், அங்கங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது இந்த சிறுவனுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கிடைத்திருக்கு. மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை, நல்ல ஃபோனாக இருக்குது. குழந்தைகளுக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கும் ஒரு ஈர்ப்பு. மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்த்துருங்களா, கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த சிறுவன் யார்கிட்டுமே கேட்கல, ஃபோனை சார்ஜ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். சித்தப்பாவுடைய ஃபோன் இது. அதில் கேமெல்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த சிறுவன், நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட குழந்தைகளுக்கு தான் அந்த ஃபோனில் என்னெல்லாம் அதிகமாக இருக்குன்னு தெரிய வரும். அந்த சிறுவன் அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நோண்ட ஆரம்பிக்கிறார். அப்போது ஒரு சில ஆடியோ ரெக்கார்டிங் அதில் வெளியில் வருது. இப்போ மான்வேந்தருடைய பழக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, அந்த மொபைல் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங் என்கிற அந்த ஆப்ஷனை ஆன் செய்து வைத்திருக்கிறார். சாதாரணமாக க்ரைம் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை, சாதாரணமாக உங்களுடைய ஃபோன்லேயும் இருக்கும் அந்த ரெக்கார்டிங்கிற பட்டன். சிலது ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்கில் இருக்கும், சிலது நீங்கள் மேனுவலாக ரெக்கார்ட் செய்யணும். இது ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங். காலையிலேருந்து யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எல்லாமே உங்களுடைய ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதே போன்ற ஒரு சில ஆடியோ இந்த சிறுவன் கேட்க ஆரம்பிக்கிறார். அடுத்து கேட்கும்போது ஒரு ஆடியோவில் இந்த சிறுவன் கொஞ்சம் உஷாரான பையன், 7-8 வயசு இருக்கும். இது சித்தியோடைய குரலாச்சு புரிஞ்சுக்கிட்டாரு, ரச்சனாவுடைய குரல். அந்த சிறுவன் கேட்டுகிட்டே இருக்கான் என்ன பேசுகிறாங்க. அப்போது ரச்சனா உடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அந்த சிறுவன் ஸ்தம்பித்து போனான். அந்த ஸ்டேட்மெண்ட், ரச்சனாவுடைய ஸ்டேட்மெண்ட், நீ என்ன என்னை செய்ய சொன்னையோ அதன்படி நான் செஞ்சுட்டேன். 10 நிமிஷம் நீ கரண்ட் வைக்க சொன்னேன், 10 நிமிஷம் வச்சுட்டேன். செத்து போயிடுவான் இல்லையா, அப்படி சாகலைன்னா அவன் என்னை கொன்றுவான். அங்கேருந்து ஒரு ஆண் குரல், 10 நிமிஷம் நான் நிச்சயமாக வச்சுருந்தேன்னா அவன் செத்துருப்பான், அவெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு சில காதல் வார்த்தைகள் இதெல்லாம் அதில் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த சிறுவன் இன்னொரு சில ஆடியோக்களை கேட்டு உடனடியாக தன்னுடைய
அப்பாவை நோக்கி ஓடுகிறான். அப்பா இந்த பாருங்க, சாச்சி, சாச்சின்னா சித்தி, சித்தியோடைய குரல். இது வந்து அந்த மரணம் நடந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோவை கேட்டு ஷாக் ஆகிறார். அந்த ஆடியோ சுபேதார் பேதார் சிங் அவருக்கும் போகுது. அவரும் குடும்பத்திற்கு இப்போ புரிஞ்சிருச்சு, இது வந்து ஆக்சிடென்டல் டெத் கிடையாது, இது ஒரு பிளான்ட் மர்டர் என்று. அதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போலீஸார்களும் ஷாக். அவர்கள் அந்த ஆடியோவை வைத்து என்னதான் நடந்தது அப்படியெல்லாம் பார்த்து விசாரிக்கும் போது யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்கிற அந்த விஷயம் எடுத்து அங்கே கிராமத்தில் போய் இன்வெஸ்டிகேஷன் செய்து பார்க்கும்போது அத்தேந்தர் என்கிற ஒரு நபர், அதே அந்த பெண்ணுடைய கிராமத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. ஊருக்கே தெரியும், அவர்கள் 2 பேருமே காதலித்து வந்திருக்கிறார்கள். குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. குடும்பம் ரச்சனாவிற்கு வேறொரு இடத்துல திருமணம் கட்டி கொடுத்து விட்டார்கள். ஆனால் ரச்சனாவால் அந்த முதல் காதலை மறக்க முடியவில்லை, அதில் வெளிவர முடியவில்லை. இவர்கள் 2 பேருமே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ரச்சனா தன்னுடைய கணவரிடம் போய் நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் என்று கேட்கும்போது அவரும் மனைவி தானேன்னு தன்னுடைய ஃபோனை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். எப்போவுமே மனைவி யார்கிட்ட பேசுகிறாருன்னு அவரும் கேட்கல. உண்மையிலேயே தன்னுடைய குடும்பத்திற்கும் பேசியிருக்கிறார். அதே சாக்கில் இந்த நபரிடம் பேசி கொண்டிருந்திருக்கிறார். என்னால் உன்னை விட்டு வாழ முடியாது என்கிற அந்த விஷயத்தை கேட்டு, சரி கணவரை விட்டு வெளியில் ஏற முடியாது, கணவர் இருக்கும் வரை அத்தேந்தர் என்னுடைய வாழ்க்கையில் வரமாட்டார். இந்த விஷயம் ரச்சனாவிற்கு புரிந்துவிட்டது. அதனால் 2 பேருமே பிளான் செய்கிறார்கள், எப்படி கொலை செய்யலாம் என்று. கொலையும் ஒரு வித்தியாசமான கொலை, கரண்ட் அடித்து ஒரு விபத்தாக எடுத்து காட்டணும். இப்போ ஒரு நபர் தூங்கி கொண்டிருக்கும் போது கரண்ட் அடிச்சிங்கன்னா நிச்சயமாக எந்திரிச்சு உட்கார்ந்துருவார், நீங்கள் சாதாரணமாக அதை செய்ய முடியாது. அப்போ இவர்கள் திட்டமிடுகிறார்கள், இரவு தூங்குவதற்கு முன்பு பாலில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து விடு, மயங்கிய அந்த தருணத்தில் நீங்கள் கரண்ட் ஷாக்கை அடித்தாலும் யாருக்குமே தெரியாது. அதன்படி ரச்சனாவிற்கு அத்தேந்த மயக்க மருந்தை கொடுக்கிறார். அந்த மயக்க மருந்தை பாலில் கலந்து அன்னைக்கு இரவு மான்வேந்தருக்கும் கொடுத்து விடுகிறார் ரச்சனா. அத்தேந்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு வயரை எடுத்து எலக்ட்ரிக் ஷாக்கை வைக்கிறார் ஒரே இடத்தில் 10 நிமிஷம். அந்த ஷாக்கை அடித்ததற்கு பின்பு மான்வேந்தர் உயிரிழந்து விடுகிறார். அதற்கு பின்பு நடந்த நாடகம், ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் காட்டிய அந்த இமோஷனல் கனெக்ட், பாவம் என்று கூறிய அந்த விஷயம், 15 நாட்கள் தான் ஆனது விதவை ஆகிவிட்டாலே என்கிற விஷயம், இந்த இடத்தில் ரச்சனா ஏன் மீண்டும் குடும்பத்திற்கு வரமாட்டேங்கிறார் என்கிற கேள்வி எல்லாத்தையுமே பார்த்ததற்கு பின்பு இந்த 2 பேருமே கைது செய்து விடுகிறார்கள். ரச்சனா இந்த 2 பேருமே இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், அந்த சிறுவன் கையில் அந்த மொபைல் ஃபோன் போகவில்லை என்றால், மான்வேந்தர் தன்னுடைய மொபைல் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்ட் என்கிற ஆப்ஷனை ஆன் செய்யாமல் விட்டிருந்தால் இந்த செய்தி, இந்த மர்டர் மிஸ்ட்ரி வெளியாகி இருக்கிறோமா? அந்த குடும்பத்திற்கு அது ஆக்சிடென்ட் தான் என்று அவர்கள் நம்பிட்டார்கள். ஆனால் ஒரு குற்றத்தை உங்களால் எப்பவுமே மறைக்க முடியாது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த குற்றம் வெளியே வந்தே தீரும் என்கிற அந்த விஷயம் இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது, அந்த நம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.